நாம் அனைவரும் அறிவோம், ஒருவருக்கு தவறு செய்தால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை. ஒரு நண்பர் உங்கள் பொருளை உடைத்துவிட்டால் மன்னிப்பு என்று சொல்வதை விட அதை சரிசெய்யவோ அல்லது புதியதாக வாங்கித் தருவதோ இயல்பாகத் தோன்றும். அதேபோல் நாம் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யும் போது அந்த பாவத்தை மறைத்து உறவை மீட்டெடுக்க யாராவது ஒருவர் அதற்கு விலை கொடுக்க வேண்டும். 2 சாமுவேல் 21:3-6 இல் சவுல் ராஜா கிபியோனியர்களை படுகொலை செய்து பெரிய தவறு செய்தார். அந்த பாவத்தின் காரணமாக கடவுள் இஸ்ரவேல் நாட்டில் 3 ஆண்டுகள் பஞ்சத்தை அனுப்பினார். ராஜா தாவீது இந்த பேரிடரின் காரணத்தை கடவுளிடம் கேட்டார். கடவுள் அது சவுலின் தவறு காரணமாக என்று கூறினார். எனவே தாவீது கிபியோனியர்களுடன் சமாதானம் செய்ய அவர்களின் கோரிக்கைகளை கேட்டார். அவர்கள் சவுலின் 7 மகன்களை தூக்கிலிட வேண்டும் என்று கேட்டார்கள். தாவீது அந்த கோரிக்கையை ஏற்று நாட்டின் பாவத்தை மறைக்க முயன்றார். இங்கே ஒரு முக்கியமான வார்த்தை வருகிறது, பாவ நிவாரணம். இது எபிரேய மொழியில் மறைப்பது அல்லது சமாதானம் செய்வது என்று பொருள்படும். இது பாவத்தால் உடைந்த கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான உறவை மீட்டெடுப்பது பற்றியது. தாவீது கூறினார், பாவ நிவாரணத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கடவுளின் மக்களை ஆசிர்வதிக்க என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு தவறை சரிசெய்ய எளிய மன்னிப்பு போதாது, உண்மையான விலை செலுத்தப்பட வேண்டும் என்பதை காட்டுகிறது. இதை நம் வாழ்க்கைக்கு பொருத்திப் பார்ப்போம். ஒரு நண்பரிடம் பெரிய தொகையை கடனாக வாங்கி திருப்பி செலுத்த முடியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கடன் உங்கள் உறவை பதற்றமாக்கி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பாரமாக இருக்கும். ஆனால் திடீரென யாரோ ஒருவர் வந்து உங்கள் கடனை தீர்த்துவிட்டால் என்ன நடக்கும்? நீங்கள் மீண்டும் உங்கள் நண்பருடன் சிரித்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பைபிள் நம் பாவங்களை ஒரு கடன் என்று ஒப்பிடுகிறது. நாம் கடவுளுக்கு எதிராக தவறு செய்தோம். அந்த பாவம் நம்மை அவரிடமிருந்து பிரிக்கிறது. ஆனால் இயேசு சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தி நம் பாவங்களின் கடனை தீர்த்தார். இதனால் நாம் மீண்டும் கடவுளுக்கு அருகில் வர முடியும். இப்போது சிந்திக்க வேண்டிய நேரம். நாம் பெரும்பாலும் நம் மனதுக்கு பிடித்தவாறு வாழ்ந்து கடவுளை மறந்து விடுகிறோம். நம் தவறுகளை ஒப்புக்கொள்வது எளிதல்ல, ஆனால் தைரியத்தை வரவழைத்து நான் தவறு செய்தேன் என்று சொல்லி இயேசு தந்த கிருபையை ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? இயேசு ஏற்கனவே சிலுவையில் முழு விலையை செலுத்திவிட்டார். ஒரு நண்பரிடம் தவறு செய்தபோது உண்மையாக மன்னிப்பு கேட்டு அவர் விரும்பும் ஒன்றை கொடுத்து உறவை மீட்டெடுக்க முயற்சிப்பது போல இயேசுவை ஏற்றுக்கொள்வது கடவுளுடனான உங்கள் உறவை உடனடியாக மீட்டெடுக்கிறது, மேலும் நிறைவான வாழ்க்கையை வாழ அனுமதிக்கிறது.